ஹலோ கைஸ், இன்றைக்கான புக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு புக் சம்மரி தான் படிக்க போகிறோம். டீப் ஒர்க். நம்மளோட டீப் ஒர்க் ஏன் தெரியுமா அப்படி இருக்கிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம லாங் டேர்முக்கு நம்ம எல்லாம் யோசிப்போம். நம்ம வந்து சும்மா வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம கோல்ஸ் வந்து செட் பண்ணுவோம். லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, அவ்வளோ கோல்ஸை வந்து செட் பண்ணுவோம். அஸ் அ ஷார்ட் டேர்மை நம்ம பார்க்கும்போது, நம்ம ஃபோன் நோண்டுறதுக்கு எவ்வளோ மின்சத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணால், நம்ம அதை விட, அதாவது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியோட நம்மளோட வேஸ்ட் பண்ணுற டைம், அதாவது டைம் வேஸ்ட் பண்ணுறது, அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுல, இந்த இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக நம்ம வந்து டைம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம போகிறோம். லாங் டேர்முக்குனால நம்ம இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த புக்கு நீங்கள் சம்மரி நீங்கள் கேட்கும்போது மாதிரி இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூரலாஜிஸ்ட்னா நம்மளோட பிரெயினை பற்றி மட்டும் படிக்கிறவங்க. இந்த பிரெயினை பற்றி படிக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து சரியாக வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நம்ம நேரத்துக்கு வந்து நம்ம டீப் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ மணி நேரத்துக்கு வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், அந்த மாதிரி இவரே அந்த புக் எழுதுனதுனால தான் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் பற்றி டாக் பண்ணுறாங்க. ஏன்னா நியூரான்ஸ் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் டு நம்ம இங்கே வரைக்கும் நம்ம த்ரூ அவுட் நம்ம பாடி எல்லாத்துலேயும் ஜாயிண்ட் வரைக்கும் எல்லாமே அதுதான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அந்த ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். அது பேர் மைலின்னு ஒன்று இருக்கும். அந்த மைலின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சின்ன ஒரு ஆர்கன் மாதிரி இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் வந்து எல்லா நியூரான்ஸோட ஜாயின் பண்ணியிருக்கும். அந்த ஆர்கன்ஸ்னால மட்டும்தான் நம்மளோட டெய்லி நம்ம பண்ணுற ஹேபிட்டை வந்து ரிப்பீட்டடாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு கேம் விளாட்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கேம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் போக ஹையர் லெவல் போகும்போது நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் விளாடுவீங்க. அஸ் அ ப்ரோ லெவலுக்கு நீங்கள் விளாட போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேமுக்கு மட்டும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் சப்ஸ்டன்ஸ் ஆகும். பேட் ஹேபிட்ஸுக்கு வரும், குட் ஹேபிட்ஸ்க்கு வரும். இன்கேஸ் த குட் ஹேபிட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெய்லி எந்த சொன்ன பல் தேய்க்கிறது அந்த மாதிரி இருந்துச்சாங்கிட்ட அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். ஆஸ் அ நெக்ஸ்ட் டே நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்கள் வேக்கப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக ப்ரஷ் பண்ணுறது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே அந்த ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆயிடும். இதே நீங்கள் பேட் ஹேபிட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி சிகரெட் அடிக்கிறது, ஒரு ட்ரங்க் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு வந்து நீங்கள் அடிமையாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து மைலின்னு ஒரு அந்த ஆர்கன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து ஹேபிட்டாக இருக்கனால சேம் ஆஃப் அண்ட் ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி அதுவே ரிப்பீட் ஆகும் நம்மளோட பிரெயினில் வந்து. ஏன்னா இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க்கு. நம்ம ஷெடியூல் போட்டு நம்ம வேலை செஞ்சாலும் ஒரு நாள் நம்ம ஷெடியூல் போட்டு நம்ம வேலை செஞ்சாலும் நெக்ஸ்ட் வந்து அப்படியே எல்லாமே நம்ம ஃப்ரீக்வன்சி எல்லாம் மறந்துடுவோம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி, அதாவது நம்மளோட டைம் வந்து ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கலி நம்ம கிளாஸ் ரூமில் போகும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்கலி ஒரு டைம் டேபிள் இருந்தால் மட்டும்தான் ஒரு டீச்சர்ஸ் கம் இன் அண்ட் கம் அவுட் பண்ண மாட்டுது. நம்மளும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நம்ம இந்த ஒர்க்குக்கு, அதாவது இந்த மாதிரி டயத்துக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதுக்கப்புறமா இவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வித்தவுட் ஷெடியூல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் அண்டு நம்மளோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்துக்கு நம்ம தோணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நோட்ட தோணும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண தோணும், நெக்ஸ்ட் பார்த்தா இப்போதைக்கு நான் ஜிம்முக்கு போகணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம யோசிக்க தோணும். எல்லாமே பண்ணணும் ஆசை இருக்கும், எல்லாமே பண்ணுவோம், ஆனால் டைம் பத்தாது. இதுதான் ரியல் ஆக்சுவல் வேர்ல்டு. இதுதான் இப்படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஷெடியூல் போட்டுக்கணும். நம்பர் 2 இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேபிட்ஸ் தான் முக்கியம். ஹேபிட்டில் வந்து நம்ம குட் ஆர் பேடில் வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம பிரெயினுக்கு வந்து ஸ்டிமுலே ஆகிறனால தான் இவ்வளோ பண்ணது. நீங்கள் அந்த பேட் ஹேபிட் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு ஒரு குட் ஹேபிட்டை வந்து நம்ம மாற்றணும் அப்படி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போடணும். தேர்டு பார்த்தீங்கன்னா டீப் ஒர்க். அந்த புக்கு அந்த கான்செப்ட் மாதிரி டீப் ஒர்க்னா, டீப் ஒர்க் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இந்த நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சும் 2 மணி நேரமாச்சு வித்தவுட் யூஸிங் அ ஃபோன் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம். அந்த வேலை வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் ஆர் நம்ம ஏதோ ஒரு வேலை வித்தவுட் யூஸிங் ஸ்க்ரீன் டைமை விட்டு நம்ம வந்து அந்த அந்த ஒர்க்கை வந்து நம்ம முடிக்க பண்ணுறோம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட எஃபெக்டிவாக நம்மளோட ஒர்க் வந்து முடிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்குன்னு அந்த பிரெயினுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா இவரே வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு.
அவர் வந்து 5 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காராம் டீப் ஒர்க்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்குள்ள வந்ததுக்கப்புறமா அவரால் ஸ்டெடியாக வந்து நிற்கவே முடியலையாம். ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதுக்கப்புறமா அந்த 6th ஹவர் 7th ஹவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதனால நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறமா முடிச்சதுக்கப்புறமா நம்ம பிரெயினுக்கு ஒரு சர்டன் லிமிட்டடாக்கு அப்புறமா ஒரு டைம் வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்கணுமா. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்க்கில் போய் ஒரு வாக் பண்ணுறதோ, அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதோ, ஆர் ஒரு சின்ன நேப் மாதிரி ஒரு சும்மா ஒரு சின்னதாக ஒரு பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டா நம்ம பிரெயின் வந்து ஒரு ரீஃப்ரெஷ் ஆகும். எப்படி நம்ம ஃபோனுக்கு சார்ஜர் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு பிரெயினுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிடுவோம் நம்மளோட ஒர்க்கை வந்து. ஏன் தெரியுமா அப்படியே ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு? நம்ம கொஞ்சம் பிரெயினில் வந்து கொஞ்சமாச்சும் நம்ம அந்த டயத்தில் வந்து கொஞ்சமாச்சும் பிரேக் விடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஃபார் ஐசக் நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும்போது மரத்துக்கு கீழே வந்து ஒரு சின்ன நேப் தான் எடுத்தார். அந்த நேப் எடுக்கும்போது மேலேருந்து அந்த ஃப்ரூட் வந்து கீழே வந்து அந்த ஆப்பிள் வந்து விழும்போது தான் லா ஆஃப் கிராவிட்டியை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த மாதிரி அவர் மட்டும் அன்றைக்கி மட்டும் அந்த யோசிக்கலாம்னா அந்த போர் அடிக்கும்போது ஏன் அந்த ஆப்பிள் வந்து ஏன் தலையிலே விழுவுது அப்படின்னு அவர் சின்னதாக யோசிக்கலாம். ஃபிசிக்ஸ் உள்ள வந்து அவர் சாதிச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயினை வந்து அப்போக்கப்போ நம்ம போர் அடிக்க வச்சுட்டு நம்மளை அந்த பிரெயினை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80-20 பிரின்சிபல். 80-20 பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 20% எஃபர்ட் வந்து 80% ரிசல்ட் கொடுக்கும். அதே 80%க்கான எஃபர்ட் வந்து 20% தான் ரிசல்ட் கொடுக்கும். இது ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இதில் நீங்கள் எது எடுக்க போகிறீங்க, இதில் எது தவிர்க்கிறீங்க, இது உங்களோட விஷயம். இதே நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கு நான் பண்ணுறேன், எனக்கு ஃபுல்ஃபில்லாக தான் அந்த ஒர்க் பண்ணால் நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் பர்ஃபெக்ட் அந்த பேருக்காக நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி எதுவுமே காரணம் இல்லை. அப்படி பண்ணணும் அவசியங்கிட்ட இல்லை. நம்ம டீப் ஒர்க் எதுக்கு தெரியுமா பண்ணுறோம்? அந்த ஒர்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதை நம்ம 60-70% அப்புறமா கிட்ட நம்ம முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த வேலையை வந்து வேறு யார்கிட்ட கொடுக்கலாம். இன்கேஸ் அது முடிக்க முடியலையா நெக்ஸ்ட் யார்கிட்டயாச்சும் கொடுத்துருங்க, இது எனக்கு வரல அப்படி சொல்லிடுங்க. அதுக்கு வந்து நம்ம 100% தான் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்மளை எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு நம்மளோட அந்த டைம் ஈவன் எல்லா டைமும் நம்மளோட டிஸ்ட்ராக்ட் ஆகுறது இதனால தான் மேக்ஸிமம். 4th அதாவது 6th வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட் பண்ணணும். ஒரு ஸ்க்ரீன் வந்து ஒரு இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்களா, யூடியூப் பார்க்குறீங்களா, எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட் பண்ணுங்கள். ஒரு டெய்லியும் நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கணுன்னா ஒரு 30 மினிட்ஸ் தான் வைக்கணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி வைங்க. ஏன்னா இப்படி வைக்கும்போது தான் ஒரு மென்டலி நமக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்கேஸ் அப்படி நீங்கள் ஒரு லிமிட் பண்ண ஆரம்பிக்கலைன்னா நம்மளோட பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் வெறும் உங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து வெறும் மோட்டிவேஷன் தான் பார்க்குறீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தாலுங்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்? பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த பிரெயின் வந்து ஸ்டோர் ஆகி அது எவ்வளோ தான் அந்த கிட்டத்தட்ட அது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து குடோன் மாதிரி இருக்கும். அந்த வந்து எங்கே ப்ராசஸ் பண்ணுறது, எங்கே வந்து பண்ணுறது தெரியாது. அதனால நம்ம யூஸ் பண்ணுற லிமிட் வந்து கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளோட பிரெயின் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், 10x பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் தேர் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்வாயரன்மெண்ட்டாக நமக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு குட்டாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பை வந்து எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டீப் ஒர்க் வந்து இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாசிட்டிவான எனர்ஜி இருக்குதோ நமக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட கான்ஃபிடென்ட் பூஸ்ட் எல்லாமே நம்ம பூஸ்ட் ஆகி நம்மளோட அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக நம்மளோட முடிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் பர்சன் இருக்கீங்க, வீட்டில் வந்து உங்களோட சில்ட்ரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த வேலையை வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக முடிப்பீங்க. அதோட சேர்ந்து என்னன்னா அதோட எமோஷன், அந்த பாசிட்டிவிட்டி அதோட சேர்ந்து வரனால நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியாக முடிக்க முடியும், டீப் ஒர்க் இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம மென்டலி மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, ஃபிசிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம மென்டலி எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ ஃபிசிக்கலி அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். டெய்லி ஃபிசிக்கலி நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட பிரெயின் மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியும் நம்ம வந்து இன்னும் நம்ம டுகெதர்
நம்ம வந்து நம்ம பாடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேர் எடுத்திருக்கோமோ அதுக்கப்புறமா நம்ம ஆஃப்டர் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம பாடி வந்து அது வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கும், அது வந்து நம்மளை பார்த்துக்கும். அதனால் நம்மளோட ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் என்னோட புக்கோட மெயின் கான்செப்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.